ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கார்லோ அவர் பேரை கேட்டாவே நமக்கு வரக்கூடியது நற்கருணையினுடைய புதுமை. அப்போ அவருடைய வரலாற்றை படிக்கிறப்ப நம்ம கத்துக்கிறோம் என்ன அப்படின்னா, கிராட்டிடியூட் ஃபார் கன்ஃபெஷன் இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் த யூக்கரிஸ்ட். அதான் நற்கருணை ஆண்டவரை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வாரத்திற்கு ஒரு முறை என்ன பண்றாரு, ஒவ்வொரு அருளடையாளத்தில் அவர் பங்கெடுக்கிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பார்க்கிறோம், ஒப்புர அருளடையாளம் என்பது அதாவது மறக்கடிக்கப்படக்கூடிய ஒரு அருளடையாளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. குருக்கள் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்களா? மிகப்பெரிய ஒரு கேள்வி. மக்கள் அந்த ஒப்புர அருளடையாளத்தில் பங்கெடுக்கணும், உண்மையிலேயே நம்பிக்கையோடு பங்கெடுக்கணும், அந்த ஒரு தாகம் இருக்கிறதா? அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இந்த அருளடையாளம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறதோ என்கிற ஒரு ஐயம் ஒரு புறம் நமக்கு இருக்கிறது. ஆனால் இவர் சொல்கிறாரு பாருங்க, ஏய் நீங்கள் எதுக்குப்பா உடல் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உடல் தோற்றத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? உங்களுடைய ஆன்மாவை குறித்து நீங்கள் கவலையில் இருக்கணும், அதை குறித்த ஒரு பாரத்தோடு இருக்கணும். ஆன்மாவினுடைய அழகு என்ன செய்யணும் அப்படின்னா பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கார்லோ அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அவ பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒப்புர அருளடையாளம் ஒரு உன்னதமான அருளடையாளம். கடவுளுக்கும் நோக்குமான உறவை, கடவுளுக்கும் சக மனிதனுக்குமான இயற்கைக்குமான நமக்குள்ள அந்த பிளவுகளை சரி செய்வதற்கான ஒரு உன்னதமான ஒரு அருளடையாளம் தான் ஒப்புர அருளடையாளம். இப்போ இந்த ஒப்புர அருளடையாளத்தை என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு கடவுளுடைய அருளை நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். அப்போ இவர் சொல்றாரு, நீ இந்த உடலுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நீ வாழாதப்பா, மாறாக ஆன்மா பாதுகாக்கப்படணும், உள்ளம் பாதுகாக்கப்படணும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறை, அவர் சொல்றார், நான் சொல்லலை, அவர் சொல்றாரு, வாரத்திற்கு ஒரு முறை நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஒப்புர அருளடையாளத்தில் நீங்க பங்கெடுங்க. குறைந்தியர் எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 11 வாசிக்கிறோம் என்ன அப்படின்னா, அங்க தகுதியற்ற முறையில் யாரேனும் இயேசுனுடைய திருவுடல் திருரத்தத்தில் பங்கெடுத்தாங்க அப்படின்னா பாவம் செய்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் மக்கள் என்ன பண்றாங்க, நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறாங்க, ஆனால் முழு திருப்பலியில் பங்கெடுக்கிறாங்களா? சரி, ஒவ்வொரு திருப்பலிலும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா, நம்முடைய ஆன்மாவை தயாரிக்கிறோம், உள்ளத்தை தயாரிக்கிறோம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். அப்போ அங்கே என்ன செய்யுது அப்படின்னா, பலர் ஒன்று கூடி இருக்க தனித்தனியாக பாவங்களை அறிக்கையிடுவதற்கான, பாவங்களை ஏற்றுக்கொள்வதற்கான, வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழலை நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை நற்கருணை கொண்டாட்டத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதில் கூட பங்கெடுக்கிறது கிடையாது. பிரசங்கம் முடிஞ்சு வர்றோம், எழுந்தேற்ற நேரத்தில் வர்றோம், என்ன பண்ண, கூச்ச நாச்சமே இல்லாமல், பயமே இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், நாக்க நீட்டி நன்மை வாங்கக்கூடிய ஏராளமான கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறாங்க, நம்முடைய சமயத்தில் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு புனித கார்லோ வழியாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, உன்னுடைய ஆன்மாவை தயார் செய். இந்த உடல் அழிஞ்சிரும், இன்னைக்கு இருக்கிறது போல என்ன செய்ய பண்ண மாட்டோம்னா நாளைக்கு இருக்க மாட்டோம். ஆனால் ஆன்மா அழியாது. உடலை கொள்வோருக்காக அஞ்சாதீர்கள், மாறாக ஆன்மாவை கொள்வோருக்காக அஞ்சுங்கள். நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இன்றைக்கு நாம அருள் கூர்ந்து யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்குறீங்களோ, வாய்ப்புகள் கிடைக்கணும், நல்ல உங்களோட ஆலயத்துக்கு சென்று பங்கு சாமியாரை பார்த்து அல்லது உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய அருள் பணியாளரை பார்த்து நல்ல தகுந்த தயாரிப்போடு நல்ல ஒரு பாவரிக்கை மேற்கொள்வோம். இதை செஞ்சீங்க அப்படின்னாவே நம்முடைய வாழ்வு மேம்படும். நிச்சயமாக நாம் கொண்டாடக்கூடிய, அதாவது புனிதராக உயர்த்தப்பட இருக்கக்கூடிய கார்லோவுக்கு நாம் பெருமை சேர்க்கிறோம். கடவுளுடைய பார்வையில் நீதிமான்களாக வாழ்கிறோம். அப்படிப்பட்ட அருள் வரத்தை இறைவன் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நாம் மன்றாடுவோம்.